வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கங்க. அப்பா இன்னைக்கு வாயிலிருந்து ஆசனவாய் வரையும் புண்ணுப்பா. அதே மாதிரி இரைப்பை புண், இரைப்பையில பாத்தீங்கன்னாக்கா பெப்டிக் அல்சரு, கேஸ்ட்ரிக் அல்சரு, அப்புறமா கேடு இருக்கு, அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது, அப்புறமா சின்ன சிறுகுடல்ல புண்ணு, பெருங்குடல்ல புண்ணு, மலவாயில ஆசனவாயில புண்ணு, வாயில புண்ணு, தொண்டையில புண்ணு, இப்படிதான் ஏகப்பட்ட புண்ணு. எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். கிரோனோஸ்கோப் பாட்டு பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். வாயை திறந்து பேசினாவே அடுத்தவங்களுக்கு அந்த வாட போகுது, என்ன வயிற்றுல புண்ணா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி சாமி, நான் சொல்ற மூலிகை நான் சொல்ற மாதிரி பயன்படுத்த சொல்லுப்பா சரியா போன்னு சொன்னீங்களே, அது என்ன மூலிகை, எப்படி பயன்படுத்தணும்? இது வேற ஒன்றும் இல்லை, இதனுடைய கீரைகளை ஃபுல்லாக ஆஞ்சிட வேண்டியது. இது என்ன கீரைப்பா? இது மணத்தக்காளின்னு பேர் இருக்கு. இதுக்கு பேர் மணத்தக்காளி. ஆமா, இது பாருங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, எங்க வேணாலும் முளைக்கும். இது பழம் இருக்கு பாருங்க, பழம் இருக்கு பாருங்க. இந்த பழத்தை எடுத்து அப்படியே லேசாக நசுக்கி சாம்பல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நடவு பண்ணால் எங்கே வேணாலும் இது குப்பையில் கூட முளைக்கும். இந்த பழம் சாப்பிடலாமாப்பா? தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டு காமிங்க. ஓகே, இந்த சாப்பிடலாமா? நல்லா சாப்பிடலாம், கசப்பு இருக்காது. இந்த இலையில மட்டும் கசப்பு இருக்கும். சரிப்பா. இது வயிற்று புண்ணு எவ்வளவு இருந்தாலும் ஆற்றிடும். ரெண்டாவது, இந்த பழத்தை பிடுங்கி லேசாக உப்பு போட்டு மோரில் ஊற வச்சு இந்த காயை வெயிலில் நல்லா காஞ்சிட்டு அதுக்கப்புறம் வத்தலை பொரிச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு வத்தலாவும் வச்சு சாப்பிடலாம். சுண்ட வத்தல் சாப்பிட்றோம், அது மாதிரி இதை சாப்பிடலாம். இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடலாம். இதுல யாருமே சொல்லாத இன்னொரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்கப்பா. நாய்க்கடின்னு இப்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நாய்க்கடி. ஆமா, ஆஸ்பத்திரிக்கு போனா அந்த நாய்க்கடி ஊசி இல்லைன்னு இப்ப அது இல்லாம சில நேரங்கள்ல இருக்கு. ஆனா வெறி நாய் கடிக்கு சாதாரண நாய் கூட இல்ல, வெறி பிடிச்ச நாய் கடிச்சா அவனு நாய் மாதிரியே குலைச்சுதான் ஜாவான். ஆமா, இந்த இலைச்சாறு இல்லை, இலையாவே அரைச்சு ஒரு இவ்வளோ பெருசு எடுத்து தண்ணியில் இது பண்ணி வாயில் போட்டு தண்ணியை குடிச்சா ஒரு 7 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சா வெறி நாய் கடியினுடைய விஷம் இறங்கிடும். வாவ், சூப்பர். அப்பா அற்புதமான தகவல் சொல்லியிருக்கீங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எமர்ஜென்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு ஊசி மருந்து மாத்திரைகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போது அப்பா சொன்ன மாதிரி எந்த வகையான அல்சர் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலையும் இது எப்படி சாப்பிடணும் சொன்னீங்கப்பா? கீரை, பாசிப்பருப்பு. பச்சை தண்ணி குடிச்சாலும் வயிறெல்லாம் எரியுதுப்பா. ஆமா, அது பாசிப்பருப்போ துவரம் பருப்போ சேர்த்து இதை மசியல் மாதிரி பண்ணி சாதத்தில் போட்டு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா அல்சர் புண்ணு கண்டிப்பா போயிடும். எவ்வளவு நாள் சாப்பிடணும்ப்பா? என்ன போற வரைக்கும் சாப்பிட்டுமே, என்ன இருக்கு, கீரை தானே. இப்போ வந்து இப்போ இது முதல்ல காட்டுல தான் கிடைக்கும். ஆமா, இப்போ இது விவசாயம் பண்ணி மார்க்கெட்டுக்கு வருது. சரிங்கப்பா. 10 ரூபா கொடுத்தா ஒரு கட்டு கொடுக்குறான். ஆமாங்கப்பா, வாங்கி தாராளமா சாப்பிட வேண்டியதெல்லாம். சரிங்கப்பா, புரியுதுப்பா. அப்பா இது சாப்பிடும் போது அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க, வயிறு புண்ணு உள்ளவங்க என்ன மாதிரியான பத்தி முறைகளை கடைபிடிக்கணும்? உதட்டில் புண்ணு இருந்தாலும் சரி, நாக்கில் புண்ணு இருந்தாலும் சரி, தொண்டையில் புண்ணு இருந்தாலும் சரி, குடலில் புண்ணு இருந்தாலும் சரி, ஆசன வயலில் புண்ணு இருந்தாலும் சரி, எந்த புண்ணு இருந்தாலும் ஆத்திரும். இது வந்து கீரையாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை இதை கட் பண்ணி நிழலில் காய வச்சு கஷாயம் போட்டு கஷாயமாகவும் குடிக்கலாம். இப்போ இது குடிக்கும் போது என்ன மாதிரி பத்தி இருக்கணும்? உங்களுக்கு தேவை வந்து அந்த நேரத்துக்கு தேவை வந்து புளிப்பு மட்டும் சேர்க்காம இருக்கணும். ஏன்னா அல்சர் புண்ணுக்கு வந்து புளிப்பு சேர்க்கறவங்க புளிப்பு, அது மோரா இருந்தா கூட புளிப்பு தான், பாலா இருந்தாலும் புளிப்பு தான். இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அல்சர் புண்ணு ஒரு காலம் போகாது. இளநீ அந்த மாதிரி குடிக்கூடாது. இளநீ எல்லாம் தேவையே கிடையாது. எல்லாமே புண்ணாக்கும், இளநீ புண்ணாக்கும். ஏன்னா புளிக்குது இல்லை, எல்லாமே வயிற்றுக்குள்ள போனோடனே புளிச்சிடும். ஒரு நிமிஷத்துல வாயில குடிக்கும் போது புளிக்காது, உள்ள போனோடனே புளிச்சிடும், ரொம்ப புளிச்சிடும். புளிப்பு தான் புண்ணாக்கும். ஓகே, நீங்க சாப்பிட வேண்டியது இந்த மாதிரி இருக்கிறத கடைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா புண்ணை ஆத்தும். நேர்களே, அதாவது அல்சர் இருக்குங்க புளிப்பான உணவுகள், மோர் அது மாதிரிலாம் ரொம்ப புளிக்கிறது எடுக்கக்கூடாதுன்றாரு. இளநீ வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாதுன்றாரு. இது மாதிரியான உணவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் துவர்ப்பான உணவுகள் அதிகமாக எடுத்துட்டு கொஞ்சம் பத்தியமாக இருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட புண்ணும் சரியாகுன்றாரு. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்.